குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். வேதங்களில் 7 தளங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. இவை மனத்தின் வெவ்வேறு மையங்களாகும். மனம் உலகியலில் உழலும்போது பிறப்புறுப்பு, குதம், தொப்புள் இவையே அதன் இடங்கள். அப்போது மேல்நோக்கிய பார்வை அதற்கு இருப்பதில்லை. காமினி காஞ்சனத்திலேயே அது சஞ்சரிக்கிறது. மனத்தின் 4ஆம் தளம் இதயம். இங்கே முதலாக உணர்வின் வெளிப்பு ஏற்படுகிறது. 4 பக்கத்திலும் ஜோதி தரிசனம் உண்டாகிறது. அந்த ஜோதியைக் கண்டு திகைக்கிறான் மனிதன். ஆ, இது என்ன, இது என்ன என்று கூவுகிறான். இதற்கு பிறகு அவனது மனம் கீழ் நோக்கி, அதாவது உலகியலை நோக்கி இறங்குவதில்லை. மனத்தின் 5வது தளம் தொண்டை. யாருடைய மனம் தொண்டையை அடைந்து விட்டதோ அவனது அவித்தியை, அஞ்ஞானம் எல்லாம் நீங்கிவிடுகிறது. கடவுளை தவிர வேறு எதையும் கேட்பதற்கோ பேசுவதற்கோ அவன் விரும்புவதில்லை. அப்படி வேறு யாராவது பேசினால் அந்த இடத்தை விட்டு எழுந்து போய்விடுவான். மனத்தின் 6ஆம் தளம் பூர்வமத்தி. மனம் அந்த தளத்தை அடையும் போது இரவு பகலாக இறைவனின் உருவக் காட்சி கிடைக்கிறது. அந்த நிலையிலும் நான் என்பது சிறிது இருக்கிறது. ஈடு இணையற்ற அந்த காட்சியில் மனிதன் பித்தனாகிறான். அந்த உருவத்தை தொடவும் அணைக்கவும் விரும்புகிறான். ஆனால் அது முடிவதில்லை. எப்படி என்றால், லாந்தர் விளக்கின் சுடரை தொட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் கண்ணாடி தடுப்பு இருப்பதால் தொட முடிவதில்லை. உச்சந்தலை மனத்தின் 7வது தளம். மனம் அந்த இடத்தை அடையும் போது சமாதி ஏற்படுகிறது. பிரம்மஞானிக்கு நேரடியான பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது. ஆனால் அந்த நிலையில் உடம்பு அதிக நாள் நீடிப்பதில்லை. எப்போதும் சுயநினைவு அற்ற நிலை அது. எதுவும் உண்ண முடிவதில்லை. வாயில் பால் ஊற்றினால் வெளியே வழிந்து விடுகிறது. இந்த தளத்தில் இருந்தால் 21 நாட்களில் உடல் வீழ்ந்துவிடும். இதுவே பிரம்மஞானியின் நிலை. உங்களுக்குரிய வழி பக்தி நெறி. இது மிகவும் நல்லது, சுலபமானது.